இன்னைக்கு நம்ம சம் நம்பர் 31 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். From the following trading account of a concern, prepare a cost sheet showing the cost of materials used, prime cost, cost of goods sold and profit per unit. ஸோ இது எல்லாமே per unitலையும் வேணும்னு சொல்றாங்க அவங்க. ஓகேவா? ஷோயிங் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ்னும் per unitல வேணும், prime காஸ்ட்டும் per unitல வேணும், காஸ்ட் ஆஃப் goods sold per unit வேணும், profit per unit வேணும். ஓகே, இங்கே இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வச்சு நம்ம காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக், அதாவது இது டெபிட் சைடில் இருக்கு இல்லையா? டெபிட் சைடில் இருக்கும்போது ஸ்டாக் வந்து ஓப்பனிங், கிரெடிட் சைடில் இருக்கும்போது ஸ்டாக் வந்து க்ளோசிங். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாக் வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து 40,000. ஸோ வந்து இது வந்து ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ் எங்கே போகும் நமக்கு? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டில். ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ் பாருங்கள், நமக்கு 40,000. அடுத்தது நமக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸோட ஓப்பனிங் நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டில் போகும். ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12,000. அடுத்தது பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ் எங்கே போகும் நமக்கு? அகெயின் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் 1,20,000. அடுத்தது வேஜஸ். வேஜஸ் வந்து நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நம்ம வந்து நமக்கு பிரைம் காஸ்ட் கால்குலேஷனில் போயிடும். வேஜஸ் வந்து 2 lakh. அடுத்தது கேரேஜ். ஸோ வெறும் மொட்டையாக கேரேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்துட்டு நமக்கு ரா மெட்டீரியல்ஸ்க்கான கேரேஜ் அது. ஓகேவா? கேரேஜ், அந்த கேரேஜ் வந்து ரா மெட்டீரியல்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது இன்கர் ஆகக்கூடிய கேரேஜ் அது. இதுவே கேரேஜ் ஆன் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்துட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் கீழே போகும். ஏன்னா அது வந்துட்டு நம்மளுடைய ப்ராடக்டை வந்து நம்மளோட கஸ்டமருக்கு சேல் பண்ணும் போது வரக்கூடிய கேரேஜ் அது. பட் இந்த கேரேஜ் வெறும் நார்மலாக கேரேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அதை வந்து ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூமில் ஆட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டே கொடுத்துட்டாங்க 87,000. ஸோ நம்ம ப்ராஃபிட் காலமில் போயிட்டு 87,000 ப்ராஃபிட் போட்டுடலாம். சாரி, நான் தெரியாமல் வந்துட்டு நான் பர் யூனிட் காலமில் அமௌண்ட் போட்டேன். ஸோ பர் யூனிட் காலமில் போடக்கூடாது, டோட்டல் அமௌண்ட்டில் அமௌண்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேல்ஸ் கொடுத்துட்டாங்க 4,20,000. ஸோ 4,20,000. அடுத்தது நமக்கு பை ஸ்டாக்ல வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து 35,000. க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து எவ்வளோ? 35,000. ஸோ -35,000 சப்ராக்ட் பண்ணணும் அது, அதனால நான் மைனஸில் போடுறேன். அடுத்தது ரா மெட்டீரியல்ஸ் க்ளோசிங் வந்து 14,000. ஸோ க்ளோசிங் ரா மெட்டீரியல்ஸில் வந்து நான் 14,000 சப்ராக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு ஐட்டமாக கண்டுபிடிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. ஸோ 12,000 ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கேரேஜ் மைனஸ் க்ளோசிங் 1,28,000. ஸோ இப்போ இது வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1,28,000 கூட நம்மளோட டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு ப்ரைம் காஸ்ட் கிடச்சிரும் 3,28,000. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து எதுவுமே கொடுக்கல அவங்க. ஓகேவா? ஸோ எதுவுமே கொடுக்காதனால நம்ம டேரெக்டாக வந்து நம்ம அடுத்த இதில் போயிடலாம். இந்த ஃபேக்ட்ரி இதுவே நம்ம போட தேவையில்லை. இந்த ஓவர் ஹெட்ஸே இந்த கொஷினில் கிடையாது. ஒரு ஓவர் ஹெட்ஸ் கூட நம்ம கொடுக்கல. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸாக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸாக இருக்கட்டும், இல்லை செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸாக இருக்கட்டும், எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து ஃபுல் ஓவர் ஹெட்ஸ் பார்ட்டையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கு. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸில் பார்த்தீங்கன்னா 3,28,000 ப்ளஸ் 40,000 மைனஸ் 35,000 பண்ணோம்னா 3,33,000. அதாவது பிரைம் காஸ்ட்ல நம்ம வந்துட்டு இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருப்போம். ஸோ 3,33,000 வந்து நமக்கு வந்து ஓப்பனிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் அவங்களே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4,20,000 அதுவுமே நம்ம கொடுத்துட்டாங்க அவங்க. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம வந்துட்டு போட்டு அதாவது இது பண்ணிட்டு per யூனிட் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 3,33,000 ப்ளஸ் 87,000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,20,000 வரும். இல்லை நீங்கள் அவங்களே கொடுத்துட்டாங்க சேல்ஸ், டேரெக்டாக கொஷினில் இருக்கிறத எடுத்து அப்படியே நீங்கள் 4,20,000 போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம எல்லாத்துக்கும் per யூனிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? per யூனிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா total amount divided by number of units. ஸோ number of units அவங்களே கொடுத்துட்டாங்க. 3000 யூனிட்ஸ் தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலா படி பார்த்தோம்னா ஓகேவா? ஃபார்முலா ஃபார் calculating per யூனிட் வந்து total amount of cost divided by number of units sold. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. இப்போ வந்து பாருங்க இதுல டோட்டல் அமௌண்ட் என்னது 12,000. கரெக்டா? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 12,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் என்ன 3,000. ஸோ 4 rupees தான் வந்து per யூனிட். ஓகேவா? அதே மாதிரி 1,20,000 டிவைடட் பை 3,000. பர்ச்சேசஸ் per யூனிட் வந்து எவ்வளோ 40. அடுத்தது 10,000 டிவைடட் பை 3,000. 3.33 தான் நமக்கு கேரேஜ். அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல்ஸ் மைனஸ் 14,000 டிவைடட் பை 3,000 மைனஸ் 4.667. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது இந்த இடத்துல ரெண்டு இது இருக்கு. ஸோ 4 + 40 + 3.33 மைனஸ் 4.66 பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு 42.667 வரும். ஸோ நீங்கள் இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா டோட்டல் கண்டுபிடிச்சிங்க இல்லையா 1,28,000, அந்த 1,28,000 கூட டிவைடட் பை 3,000 பண்ணாலும் சேம் 42.667 தான் வரும். ஓகேவா? ஒன்று நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணி போடலாம். அப்படி இல்லாட்டி 1,28,000 கூட டேரெக்டாக டிவைடட் பை 3,000 பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வேஜஸ். வேஜஸ் வந்துட்டு 2 lakhs டிவைடட் பை 3,000 பண்ணோன்னா நமக்கு 66.667. ஸோ நமக்கு டைரக்ட் மெட்டீரியல்ஸ் 42.667 கூட நம்ம வேஜஸ் ஆட் பண்ணோம்னா, அதாவது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு ப்ரைம் காஸ்ட் per யூனிட் பாருங்க 109.333 வந்துடும். அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், அது per யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 13.33 வருது. அதே போல் 35,000 டிவைடட் பை 3,000 இது வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் மைனஸ் 11.33. ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இப்படி பண்ணுவோம் 1,09.33 ப்ளஸ் இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் பண்ணோன்னா 111 வரும் நமக்கு. ஓகேவா? இது வந்துட்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு per யூனிட். ஓகேவா? அடுத்தது ப்ராஃபிட். ஸோ 87,000 டிவைடட் பை 3,000 பண்ணோன்னா நமக்கு 29 தான் நமக்கு ப்ராஃபிட் per யூனிட். அப்போ சேல்ஸ் per யூனிட் எவ்வளோ 1,11 ப்ளஸ் 29 140 தான் செல்லிங் ப்ரைஸ் per யூனிட். ஓகேவா? ஸோ நம்ம யூனிட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் அமௌண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, பாய்.